இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவருடைய சிறப்பு பெயர்களை பூரா பார்க்க போகிறோம். தமிழில் அதிக சிறப்பு பெயரை கொண்டவர் வந்து யாருன்னா தேவநேய பாவனார். 174 சிறப்பு பெயரை கொண்டவராக பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் வந்து அதிக சிறப்பு பெயரை கொண்டவராக வந்து பார்க்கப்படுது. தேம்பாவணி காப்பியம் படைத்ததுக்காக இவரை வந்து செந்தமிழ் தேசிகன் என்ற பட்டம் கொடுத்து அழைக்கப்படுவார். ரெண்டாவது பயன் பாருங்கள், சுவடி தேடும் சாமியார். இவர் வந்து தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் என்னென்னா சுவடிகளை தேடி தெரிஞ்சிருப்பார். அதனால் இவர் வந்து சுவடி தேடும் சாமியார் என்று அழைக்கப்படுவார். இதே மாதிரி சுவடி தேடும் சாமியார் என்று ஜியு போப்பும் அழைக்கப்படுவார். மூணாவது பயன் பாருங்கள், தமிழ் உரைநடையின் தந்தை. தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னா வீரமாமுனிவர் தான். இத்தமிழ் உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் தான் யாருன்னா ராபர்ட் டி நெபிலி. அதாவது வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து சீர்திருத்தம் செய்து தமிழ் உரைநடையை வந்து மேம்படுத்தியிருப்பார். அதனால தான் தமிழ் உரைநடையின் தந்தை என்று வீரமாமுனிவர் வந்து அழைக்கப்படுறாரு. நாலாவது பாயிண்ட் பாருங்கள், எல்லல் இலக்கிய வழிகாட்டி. எல்லல்னால் ஏளனம் செய்தல். அதோடைய இலக்கியத்துக்கான வழிகாட்டியாக வந்து பரமார்ந்த குறுகதை அப்படின்ற நூல் வந்து அமைஞ்சிருக்கும். அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள், மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி. பல்வேறு மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டிருப்பார் வீரமாமுனிவர். ஆறாவது பாயிண்ட் பாருங்கள், ஒப்பிலக்கண வாயில். வீரமாமுனிவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு, கிரேக்கம், ஹிப்ரு, லத்தீன், பிரெஞ்சு ஆகிய மொழிகள்லாம் தெரியும். இந்த மொழிகளிலிருந்து சிறந்த இலக்கணங்களை எடுத்து ஒப்பிலக்கணம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் இந்த வீரமாமுனிவர். ஏழாவது பாயிண்ட் பாருங்கள், தொகுப்பு பணியின் வழிகாட்டி. தொகுப்பு பணிகள்லாம் நிறையா வந்து ஈடுபட்டிருப்பார். அடுத்து பாருங்கள், தமிழ் வரி வடிவின் தந்தை. எழுத்து சீர்திருத்தம் வந்து மேற்கொண்டிருப்பார். அதனால் தமிழ் வரி வடிவின் தந்தை என்றும் வீரமாமுனிவர் வந்து அழைக்கப்படுவார். எட்டாவது பாயிண்ட் பாருங்கள், தமிழ் சிறுகதையின் முன்னோடி. தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வாவே சுப்பிரமணியம். அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல் சிறுகதையான குளத்தங்கரை அரசமரம் அப்படின்ற சிறுகதையை வந்து எழுதியிருப்பார். இந்த குளத்தங்கரை அரசமரம் சிறுகதையானது மங்கையக்கரசியின் காதல் என்ற சிறுகதையின் தொகுப்பில் வந்து இடம்பெறும். 9வது பயன் பாருங்கள், தமிழ் அகராதியின் தந்தை என்று வீரமாமுனிவர் வந்து அழைக்கப்படுவாங்க. தமிழுடைய முதல் அகராதியான சதுர அகராதியை வந்து வீரமாமுனிவர் வந்து இயற்றியிருப்பார். இதனால் தமிழ் அகராதியின் தந்தை என்று வீரமாமுனிவர் வந்து அழைக்கப்படுவாங்க. தமிழில் இதுக்கு முன்னாடி வந்து அகராதி அப்படின்றது ஒன்று வந்து கிடையாது. அதாவது நிகண்டுகள் வந்து இருந்தது. நிகண்டு வந்து எப்படின்னா, ஒரு பாடல் இருக்குன்னா அந்த பாடலுக்கான பொருள் மட்டும் இந்த நிகண்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அகராதி என்ற முறையை வந்து வீரமாமுனிவர் தான் என்னென்னா உருவாக்குறாரு. இவருடைய பிறந்த நாளை வந்து தமிழ் அகராதியின் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. 10வது பாயிண்ட் பாருங்கள், உரைநடை இலக்கிய முன்னோடி. இவர் வந்து உரைநடையுடைய இலக்கியங்கள் எழுதுவதற்கு முன்னோடியாகவும் செயல்பட்டிருக்காரு. 11வது பாயிண்ட் பாருங்கள், கான்ஸ்டடைன் அப்படின்ற பொருளுக்கு வந்து பொருள் என்னென்னா லத்தீன் மொழியில் வந்து அஞ்சாதவன் என்று பொருள். இதை அறிந்த வீரமாமுனிவர் வந்து தன் பெயரை வந்து தைரியநாத சுவாமி என்று தானே வந்து பெயரை மாற்றிக்கொள்கிறாரு. 13வது பாயிண்ட் பாருங்கள், தைரியநாதர் என்ற பட்டத்தை மதுரை தமிழ்ச்சங்கம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. வீரமாமுனிவருடைய காலத்தில் தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பு வந்து இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் வந்து கிடையாது. ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரால் ஏற்படுத்தப்பட்ட மதுரை ஆதீனம் என்ற அமைப்பு வந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது வந்து தமிழ் சங்கமாகவும் செயல்பட வாய்ப்புகள் வந்து உள்ளது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேம்பாவணி காப்பியத்தை வந்து அரங்கேற்றியிருப்பார் வீரமாமுனிவர். 14வது பாயிண்ட் பாருங்கள், வீரமாமுனிவர் வந்து தைரியநாதர் என்ற பெயர் வந்து வடமொழி பொருளாக இருக்குது. இதை அறிஞ்ச வீரமாமுனிவர் வந்து வீரமாமுனிவர் என்று தமிழ் படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சான்றோர்களும் இந்த வீரமாமுனிவர் என்ற பெயர் வச்சு தான் அழைச்சிருக்காங்க. 15வது பாயிண்ட் பாருங்கள், கான்ஸ்டடைன் சோசப் பெஸ்கி. இதான் அவருடைய இயற்பெயர். இதில் பெஸ்கி அப்படி என்பது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பெயர். 16வது பாயிண்ட் பாருங்கள், பெஸ்கி அடிகள் என்றும் வீரமாமுனிவரை வந்து அழைக்கப்படுறாங்க. 17வது பாயிண்ட் பாருங்கள், இஸ்மாத் சன்னியாசி. இந்த இஸ்மாத் சன்னியாசிக்கு என்ன பெயர்னா
தூய துறவி என்று பொருள். இந்த இஸ்மாத் சன்னியாசி என்ற பெயரை வந்து யார் கொடுத்துருப்பாருன்னா சந்தா சாஹிப் வந்து கொடுத்துருப்பாரு. யார் இந்த சந்தா சாஹிப் அப்படின்னு கேட்டால், கர்நாடகாவுடைய 5வது நவாப்பாக தோஸ்த் அலிகான் என்பவர் வந்து செயல்பட்டிருப்பார். இந்த தோஸ்த் அலிகானுடைய மருமகன் தான் யாருன்னா சந்தா சாஹிப். இந்த சந்தா சாஹிப் வந்து என்னென்னா ஆற்காட்டு நவாப்பாக நியமிக்கப்பட்டிருப்பார். 18வது பாயிண்ட் பாருங்கள். தனித்தமிழுக்கான முதல் விதையை ஊன்றியவர். இவருடைய பெயரை வந்து தைரியநாதர் என்ற பெயரை வந்து வடமொழி பெயர்னால் வீரமாமுனிவர் என்று தமிழ் படுத்தியிருப்பார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா தனித்தமிழுக்கான முதல் விதைகளை ஊன்றியவர் என்றும் அழைக்கப்படுவார். 19வது பாயிண்ட் பாருங்கள். தெருட்குரு அப்படின்ட்டு வீரமாமுனிவரை வந்து அழைக்கப்படுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தொன்னூல் விளக்கம் அப்படின்ற நூலில் வந்து இந்த தெருட்குரு அப்படின்ற சொல் வந்து இடம்பெறும். இந்த தெருட்குரு அப்படின்ற சொல்லை யார் கொடுத்துருப்பாங்கன்னா கலைவல்லவர்கள் வந்து இவருக்கு சூட்டினதாக வந்து தொன்னூல் விளக்கத்தில் வந்து இடம்பெறும். இதில் தெருள் தான் என்னென்னா சீரிய அறிவு அப்படின்ட்டு பொருள். 20வது பாயிண்ட் பாருங்கள். திருமதுரை செந்தமிழ் தேசிகர் என்ற சொல்லும் தொன்னூல் விளக்கத்தில் வந்து இடம்பெறும். இந்த திருமதுரை செந்தமிழ் தேசிகர்ன்றதும் வீரமாமுனிவரை தான் குறிக்கும். 21வது பாயிண்ட் பாருங்கள். வீர ஆரிய வேதியன் அப்படின்ற சொல் வந்து சதுர அகராதியில் வந்து வீரமாமுனிவரை குறிப்பதாக இடம்பெற்றுள்ளது. இதில் ஆரியன் அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா அறிவுடையவன், குரு, புலவன் அப்படின்ட்டு இடம்பெறும். வேதியன் என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா முனிவர், குரு அப்படின்ட்டு இடம்பெறும். இந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா சதுர அகராதியிலே வந்து இடம்பெற்றிருக்கும். 22வது பாயிண்ட் பாருங்கள். மலர்களின் தந்தை என்றும் வீரமாமுனிவர் வந்து அழைக்கப்படுவார். இந்த மலர்களின் தந்தை என்று யார் அழைச்சார்னா இவருடைய நண்பர் லூயு நோயல்லா த புர்ஷோ அப்படின்பவர் வந்து அழைப்பார். வீரமாமுனிவர் வந்து பூந்தோட்டம் அமைப்பதில் வந்து ஒரு சிறந்தவராகவும் செயல்பட்டிருப்பார். 23வது பாயிண்ட் பாருங்கள். தமிழ் மொழியின் தாந்தே அப்படின்ட்டு வீரமாமுனிவரை வந்து மக்களால் அழைக்கப்படுவாங்க. 1980 வந்து 3வது நூற்றாண்டின் பிறந்த நாள் விழா வந்து வீரமாமுனிவருடைய பிறந்த ஊரில் வச்சு கொண்டாடுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விழாவில் இந்த செகண்ட் தாந்தே டெல்லு லிங்குவா தமிழ் அப்படின்ட்டு, அதாவது தமிழ் மொழியின் தாந்தே என்று வீரமாமுனிவர் வந்து அழைக்கப்படுவாங்க. இந்த தாந்தே யார் அப்படின்னு பார்த்தா, தமிழுக்கு எப்படி வந்து தமிழ் மொழியோடைய கடவுள் வந்து அகத்தியர் சிவபெருமான் வந்து பார்க்கப்படுறாரோ அதே மாதிரி இத்தாலி மொழியினுடைய கடவுளாக வந்து இந்த தாந்தே அப்படின்பவர் வந்து பார்க்கப்படுறாரு. அதனால் வந்து தமிழ் மொழியின் தாந்தே என்று வீரமாமுனிவர் வந்து மக்களால் வந்து அழைக்கப்படுவாங்க.